ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்த காரணத்தினால்தான் இந்த தாக்குதலுக்கு அது தூண்டுதலாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் நேற்றைய தினம் சேனல் 4 என்கிற யூகேயினுடைய பிரித்தானியாவினுடைய தொலைக்காட்சிக்கு பேசியிருந்த நிலையில் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் பிரதமர் அதே போன்று இந்நாள் பிரதமர் ஆகியோர்கள் இது தொடர்பான கடுமையான தங்களுடைய பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த பயங்கரமான யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 68வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், அதையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் சர்வதேச நிலப்பரப்பிலும் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். காசா வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது. தித்வா புயல்ல நம்ம சந்திச்சதை விட மிக மிக அதிகமான ஒரு ஆபத்தான நிலையை தற்போது காசா சந்தித்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு முழுமையாக வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், அதற்கு முன்பதாக நமக்கெல்லாம் தெரியும் ஆஸ்திரேலியாவினுடைய தலைநகர் சிட்னியில் 2 அதாவது தகப்பனும் பிள்ளையுமாக 2 பேர் சேர்ந்து யூதர்களுடைய ஒரு வழிபாட்டு நிகழ்விலே தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். 15 பேர் அதிலே கொல்லப்பட்டிருந்தார்கள். இதே நேரம் இந்த தாக்குதலை குறைக்கும் விதமாக அங்கிருந்து உடனடியாக இன்னொரு இஸ்லாமிய சகோதரர் இந்த தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து அதனூடாக அவருக்கும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு தற்போது சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான சூழலில் சர்வதேச அளவில் யூத எதிர்ப்பு மிகைத்திருப்பதுதான் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்றும், அதை தாண்டி ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்த காரணத்தினால்தான் இந்த தாக்குதலுக்கு அது தூண்டுதலாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் நேற்றைய தினம் சேனல் 4 என்கிற யூகேயினுடைய பிரித்தானியாவினுடைய தொலைக்காட்சிக்கு பேசியிருந்த நிலையில் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் பிரதமர் அதே போன்று இந்நாள் பிரதமர் ஆகியோர்கள் இது தொடர்பான கடுமையான தங்களுடைய பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் தேஞ்ச செருப்பை கலட்டி 10 வாட்டி அரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் பிரதமர் மால்கம். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எங்களுடைய அரசியலிலிருந்து தூர விலகி நின்று கொள்ளுங்கள். நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தது என்பது பாலஸ்தீனம் தனி நாடுதான் என்பதை ஏற்றுக்கொண்டுதான். பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் இஸ்ரேல் எப்படி தனிநாடாக இருக்கிறதோ அதே போன்று பாலஸ்தீனம் தனிநாடாக இருக்க வேண்டும். எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் அரச நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. அது மிக தெளிவான சிறப்பான மாற்றமாக இருக்கிறது. இதே நேரத்தில் எங்களுடைய அரசியலில் இருந்து நீங்கள் தூர விலகி நிற்பது நல்லது. யூத எதிர்ப்பு என்பதில் நீங்கள் குளிர்காய வர வேண்டாம். யூத எதிர்ப்பு ஏற்பட்டால் அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இதை வைத்து இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில பிரச்சனைகளை உண்டாக்குவதோ அல்லது இதை வைத்து கொண்டு நீங்கள் செய்கிற அநியாயங்களை சரிக்கட்ட வருவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார் ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் பிரதமர், தற்போதைய எதிர்க்கட்சியினுடைய மிக முக்கியஸ்தராக செயல்படக்கூடியவர். அதே நேரத்தில் இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது தாக்குதல்தாரிகளை தடுத்து நிறுத்தி பல உயிர்களை பாதுகாத்த இஸ்லாமியர்களை நேரடியாகவே ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் போய் சந்தித்தது மட்டுமல்லாம தேசத்தின் மாபெரும் வீரனாக அவரை அவர் அறிவித்திருந்தார். அவருக்கு நன்கொடைகள் எல்லாம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில தான் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய இந்த கருத்துக்கள் இன்றைக்கு மிக கடுமையான ஒரு பேசுபொருளாக அதற்குரிய பதிலடி கொடுக்கக்கூடிய நிலையாக மாறியிருக்கிற அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா மிகவும் வெற்றிகரமான பன்முக கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. வெளிநாட்டு மோதல்களை ஆஸ்திரேலியாவுக்குள் கொண்டு வருவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்கிறார் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அல்பானிஸ். எனவே பெஞ்சமின் நெதன்யாகு எப்படியாவது மீண்டும் யூதர்கள் பாவம், இஸ்ரேலியர்கள் பாவம், ரொம்ப பாவப்பட்டவங்க நாங்கெல்லாம், பார்த்தீங்களா எங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை என்கிற இந்த அனுதாப பச்சாத்தாப அலையை உண்டாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்கிறார். காசாவில் 75,000 அப்பாவிகளை கொன்று குவித்து முழு காசாவையும் அழித்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு சர்வதேச மக்கள் மத்தியிலே கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனமானது என்பதைத்தான் ஆஸ்திரேலியாவினுடைய செயல்பாடுகள் தற்போது நமக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கு கரை முழுவதும் இன்றைக்கு 40 அப்பாவி பாலஸ்தீனர்களை
கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் உயிர் வாழ்வதற்கே போராடக்கூடிய நிலையில், உண்பதற்கு உணவில்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, வாழ்வதற்கு இடங்கள் இல்லை என்று உயிர் வாழ்வதற்கே அவர்கள் போராடுகிற நிலையில் கடினமான வானிலை நிலை அவர்களை ஆட்டம் காண வைத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மோசமாக இருந்த காசாவினுடைய நிலையை மீண்டும் மீண்டும் மோசமாக்கி இருக்கிறது இந்த வானிலை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தற்போது அங்கு வீசுகிற பெரிய தாக்குப்பிடிக்க முடியாத புயல் காரணமாக இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட காசாவினுடைய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பாரிய கட்டிடங்கள் பகுதி அளவோ அல்லது மொத்தமாகவோ இடிந்து விழுந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் காசாவினுடைய அரசாங்கம் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் குளிர்கால மழையினாலும் புயலினாலும் போரினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் 90% கூடாரங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. 90% கூடாரங்கள்னா என்ன மாதிரியான ஒரு நிலை காசாவில் இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு நிலையாக இருக்கும். ஏன்னா இங்கே தங்குறதுக்கு ஸ்கூலாவது இருக்குது, உறவினர்களுடைய வீடாவது இருக்குது, புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, தங்க வைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்தது, காப்பாற்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருந்தது. காசாவில் இந்த வாய்ப்புகளும் கிடையாத நிலையில் ஆல்ரெடி வாழ முடியாமல் இருக்கும்போது புயலும் வெள்ளமும் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. அந்த மக்களுக்காக நாம் தினம்தோறும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரம் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய குளிர் காரணமாக 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் 4 குழந்தைகள் இதிலே உள்ளடங்கி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவினுடைய ஷாத்தி அகதிகள் முகாமில் யுத்தத்தால் சேதமடைந்திருந்த வீடு ஒன்று மழை காரணமாக இடிந்து விழுந்ததில் 6 பாலஸ்தீன அப்பாவிகள் உயிராபத்தில்லாமல் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதை தாண்டி இன்றைக்கும் தெற்கு லெபனானுடைய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைப்பதாக கூறிக்கொண்டு பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. எக்காரணம் கொண்டும் யுத்த நிறுத்தத்தை உடைப்பதற்கு நாங்கள் வழிவைக்க மாட்டோம், யுத்த நிறுத்தம் தொடர வேண்டும், இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை உடைத்து மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு எம்மை அழைத்து செல்வதற்கு முயற்சிக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளையும் இன்றைக்கு பஸ்ஸாம் நாயிம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்தும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள அனர்த்தத்திற்கான பணிகளில் நம்ம இருக்கிற காரணத்தினால தான் இந்த வீடியோக்கள் சற்று சுருக்கமாகவும் மிக முக்கியமான தகவல்கள் மாத்திரமாவது தந்துவிட வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் மற்ற செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமா. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எந்த நேரத்திலும் அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருப்பது கல்வி, அறிவு, ஆற்றல். கல்வியை தேடுவதற்கான பயணம் என்பது பல விதங்களிலும் கஷ்டப்பட்ட ஒரு பயணமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதமில்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, என் லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.